சுட்டி கிட்ஸ் மியூசிக். ஒரு காலத்தில் இந்திய பெருங்கடலில் சூரியன் முதலில் உதித்த இடத்திற்கு அருகில் பெரியதொரு நிலப்பரப்பு இருந்ததாம். அதை குமரிக்கண்டம் என்று அழைப்பார்களாம். அங்கு செழிப்பான காடுகளும் உயர்ந்த மலைகளும் கண்ணாடி போன்ற தெளிந்த நதிகளும் இருந்தன. மக்கள் அனைவரும் ஒற்றுமையுடனும் அன்பாகவும் வாழ்ந்தனர். அவர்களின் அரசனாக இருந்தவர் குமரி மன்னன். அவர் கலைகளையும் அறிவியலையும் பெரிதும் ஊக்குவித்தார். அந்த கண்டத்தில் ஆழிப்பேரலை என்ற ஒரு பெரிய அரக்கன் இருந்தான். அவன் கடலுக்கு அடியில் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் அந்த அரக்கன் குமரிக்கண்டத்தின் அழகையும் மக்களின் மகிழ்ச்சியையும் கண்டு பொறாமைப்பட்டான். தன் வளத்தை கொண்டு கடலை பொங்கச் செய்து பெரிய அலைகளை உருவாக்கினான். மக்கள் பயந்து மன்னனிடம் ஓடினர். குமரி மன்னன் தன் மக்கள் பயப்படுவதைக் கண்டு தன் ஞானத்தை கொண்டு ஒரு திட்டம் தீட்டினார். அவர் தன்னுடைய குல தெய்வம் அலைகளின் தெய்வம் என்பவரிடம் உதவி கேட்டார். அலைகளின் தெய்வம் மன்னனின் நல்ல உள்ளத்தைக் கண்டு அவனுக்கு ஒரு மந்திர வாளை கொடுத்தார். அந்த வாளின் ஒரு முனை சூரியனை போன்ற ஒளியையும் மற்றொரு முனை கடலின் நீல நிறத்தையும் கொண்டிருந்தது. மன்னன் அந்த மந்திர வாளுடன் ஆழிப்பேரலையின் முன் நின்றார். நீ கடலின் அரக்கனாக இருக்கலாம், ஆனால் என் மக்களின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் நீ அலைகழிக்க முடியாது என்று சவால் விடுத்தார். ஆழிப்பேரலை கோபத்துடன் பெரிய அலைகளை உண்டாக்கினான். ஆனால் மன்னன் மந்திர வாளை உயர்த்தி போ போ அலைகடலே உன் எல்லைக்கு என்று கர்ஜித்தார். வாளின் ஒளியில் அரக்கனின் பலம் குறைந்தது. அரக்கன் தோற்று கடலின் ஆழத்திற்கு சென்றான். ஆனால் அவனது தோற்றத்தின் கோபத்தால் குமரிக்கண்டத்தின் ஒரு பகுதி கடலுக்குள் மூழ்கத் தொடங்கியது. மன்னன் மந்திர வாளை கொண்டு மூழ்கும் நிலப்பகுதியை நிலைநிறுத்த முயற்சி செய்தார். ஆனால் அரக்கன் மீண்டும் மீண்டும் அலையை ஏற்படுத்தி கொண்டே இருந்தான். மன்னன் தன் சக்தியால் கடைசி வரை தன் கண்டத்தின் பெரும் பகுதியை காப்பாற்ற போராடினார். ஆனால் அந்த பகுதி கடலுக்குள் மூழ்கியே விட்டது. மீதி இருந்த மக்கள் வடக்கே, அதாவது தற்போதைய இந்தியாவின் தெற்கு பகுதிக்கு குடிபெயர்ந்தனர். அவர்கள் தங்கள் புதிய இடத்திற்கு பெயர் மாற்றினர். அதுதான் தமிழ்நாடு. இன்றும் தமிழர்கள் குமரிக்கண்டத்தின் நினைவாக கடல் ஒருபோதும் கரை புரளாது, மக்கள் தங்கள் நிலத்தை எப்போதும் இழக்க மாட்டார்கள் என்று நம்புகிறார்கள். இந்த நம்பிக்கை ஒரு இழந்த தேசத்தின் துயரத்தையும் அதே நேரத்தில் மக்களின் மன உறுதியையும் காட்டுகிறது.